காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 7ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் உள்ளார். கார்த்திகேயன் வணக்கம். தேரோட்டத்திற்கான என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஷேனி. பெருமாள் கோவில் என்றாலே காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோவிலே தான் வைணவ பக்தர்கள் அழைப்பது வழக்கம், பாரம்பரியமாகவும் இருந்து வருகிறது. வைணவ பக்தர்களிடையே திருப்பதி பெருமாள் மற்றும் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் பெருமாளுக்கு அடுத்து காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த தேவராஜ பெருமாள் கோவிலின் பிரம்மோற்சவம் வைகாசி மாதம் துவங்கும். இந்த ஆண்டு வைகாசி மாதம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் முதல் நாள் உற்சவம் தொடங்கி தொடர்ந்து 7 நாட்களாக உற்சவம் நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 3ஆம் நாளாக மிக பிரபலமான கருடசேவை வாகனம் நடைபெற்றது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இன்று 7வது நாளை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் தற்போது துவங்கி காஞ்சிபுரம் முக்கிய வீதிகளில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள், அதாவது காவல்துறை 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையிலும் தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற வகையிலும் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்து சமய அறநிலைத்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் பாதுகாப்பு பணிகளில் தொடர்ச்சியாக கடந்த 7 நாட்களாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் இன்று அதிகாலை 4 மணி அளவில் தங்க வைர ஆபரணங்கள் சூடி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளி சுமார் 63 அடி உயரம் கொண்ட இந்த திருத்தேரில் எழுந்தருளினார். இந்த திருத்தேரானது 6 சக்கரங்களை கொண்டு திருத்தேரை இயக்குவதற்காக கட்டுப்படுத்துவதற்காக ஹைட்ராலிக் பிரேக் வசதியுடன் இந்த திருத்தேர் இயக்கப்பட்டு வருகிறது. சுமார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்த 6 சக்கரங்களில் 4 சக்கரங்கள் இரும்பு சக்கரங்களாக, 2 சக்கரங்கள் மர சக்கரங்களை கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த திருத்தேர் முழுவதுமாக மரத்தினால் செய்யப்பட்டு திருத்தேர் முழுவதும் பெருமாளின் 9 அவதாரங்களை குறிக்கும் வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் விநாயகர், சிவனுடைய தாண்டவங்கள் ஆகியோர் இந்த திருத்தேரில் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தன் உடல் முழுவதும் தங்க வைர ஆபரணங்களை சூடி தேவராஜ பெருமாள் மல்லி மற்றும் கனகாம்பரம் மாலைகளை அணிந்து தற்பொழுது காஞ்சிபுரம் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து வருகிறார். வழியெங்கும், அதாவது காஞ்சிபுரம் காந்தி ரோடு, மூங்கில் மண்டபம், இரட்டை மண்டபம், சங்கர மண்டபம் உள்ளிட்ட 4 ராஜ்யங்கள் வழியாக இந்த திருத்தேரானது சென்று இன்று மதியம் தன்னுடைய நிலையை அடையும். இந்த திருத்தேரை காண்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் அல்லாது பிற மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்துள்ளனர். இவர்களுக்காக வசதியாக அன்னதானம் செய்வதற்காக காஞ்சிபுரம் நகரம் எங்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னதானம் செய்து வருகின்றனர். தயிர் சாதம், வெண்பொங்கல் உள்ளிட்ட பல வகையான சாதங்கள், மேலும் தயிர், மோர் ஆகியவை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆக காஞ்சிபுரத்தில் இன்று மிகவும் போக்குவரத்து காணப்படும் என்ற சூழ்நிலையில் காஞ்சிபுரத்திற்கு வரும் அனைத்து பேருந்துகளும் வெவ்வேறு இடங்கள், அதாவது 5 இடங்களில் நிறுத்தப்பட்டு காஞ்சிபுரத்து நகருக்கு வெளியே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து போக்குவரத்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆக காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் திருத்தேர் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஷைனி. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் தேரோட்டத்திற்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அதற்கான காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.